ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம திரும்ப அமேசான் மெக்கானிக்கல் டர்க்லேருந்து ஒரு ஹிட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபேஷன் ப்ராடக்ட் ஹிட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறீங்கன்னா, எடுத்தோடனே டைரெக்டாக அக்செப்ட் கொடுக்காதீங்க. ப்ரிவ்யூ மோட் போங்க. ப்ரிவ்யூ மோடில் போயிட்டு பர்டிகுலராக ஒரு சில ப்ராடக்டை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கப் ஐட்டம் தான் வருது. மேக்கப் ஐட்டம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ பாருங்கள் மேக்கப் ஐட்டம் தான் வருது. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு லேடிஸ்க்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்வியர்ஸு, ஸ்பெக்ஸு அந்த மாரி ஐட்டம் தான் நான் பண்ணுறேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது எனக்கு அதிகமாக ஃபெமிலியர் இல்லாதாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் நான் பண்ணல. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஃபுட்வேர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதில் சொல்கிறத வச்சு நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதேமாரி நீங்கள் அங்கே பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 2 இமேஜை மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஹெட்டிங்கை கண்டுக்காதீங்க. இந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறையா குழப்பம் வரும், நிறையா தப்பு பண்ணுவீங்க. ஸோ அந்த ஹெட்டிங்கை மறந்துடுங்க. சரியா? நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 2 இமேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு லைட்டாக ஒரு சாக்லேட் கலரில் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இது ஒரு லைட்டாக சந்தனம் கலர் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அதை தாண்டி கலர் டிஃப்ரென்ஸும் பார்க்கணும். கலர் டிஃப்ரென்ஸும் ஃபஸ்ட்டு தெரியுது. அதுக்கு உள்ளார என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல பாருங்கள், டிசைன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோல்ட் ஆன மாதிரி இங்கே ஒரு டிசைன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ப்ளைனாக இருக்குது. சரியா? ஸோ இந்த அளவுக்கு மைன்யூட்டாக நீங்கள் அதை பார்க்கணும். ஒன்று. அடுத்தது இங்கெல்லாம் இந்த ஃபுட்வேர் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஈஸியாக இருக்குது. பார்த்தோன்னே நமக்கு டப்புன்னு தெரியுது பாருங்கள். இது ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட்டுன்றது பார்த்த உடனே தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பின்னாடி இழுத்து போடுற மாதிரி அதை ஒரு டிசைன் இருக்குது. இங்கே வந்து அது ஓப்பனாக இருக்குது. சரியா? ஸோ அதேமாரி இங்கே கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது. இங்கே அது இல்லை. ஸோ அதுமாரி இதை நீங்கள் ஃபுட்வேர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸி. இங்கே ஹீல்ஸ் பாருங்கள், இந்த ஹீல்ஸ் பாருங்கள். ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுலேயும் நான் முன்னாடி பார்த்தோமே அதே தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் மாறுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஷன் ப்ராடக்ட் இது எப்படி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரே ப்ராடக்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ப்ராடக்டே இதுதான். அதே ப்ராடக்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த ப்ராடக்டே தான் திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே நோ கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிஜெக்ட் ஆகும். ஸோ ரிப்பீட்டட் ப்ராடக்ட்ஸ் வரும். அப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த இடத்துக்கு நான் நோ கொடுத்துருக்கேன், இங்கேயும் நோ தான் கொடுக்கணும். அதை தாண்டி இங்கே எஸ் கொடுத்துட்டதுன்னா இது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்களேன், மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். கிட்டத்தட்ட இதை பார்க்கறதுக்கு ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எஸ்ன்னு கொடுப்பீங்க மேக்ஸிமம். அது எஸ் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் இந்த டிசைன் பாருங்கள், தெரியுதா? அந்த இடத்துல டிசைன் வந்து மைல்டு டிஃப்ரென்ஸ், ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சரியா? ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல இதை பாருங்கள். ஸோ இதை பாருங்கள். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு கூட இருக்கக்கூடாது. அது இருந்தால் கூட அது நோ தான். சரியா? அந்த அளவுக்கு நீங்கள் மைன்யூட்டாக இந்த ஹிட்டை பார்த்து பண்ணணும். டப்புன்னு பார்த்தோன்னே ஒன்று அப்படின்ட்டு போயிடக்கூடாது. சரியா? ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் இதை பார்த்து பண்ணணும். அதனால தான் சொன்னேன், இதை பார்த்து பண்ணணும். நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேஷுவலாலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப டீட்டெயில்டாக நோட் பண்ணணும். சின்ன டிஃப்ரென்ஸ், சின்ன ஒரு கோடு, சின்ன ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கலர் லைட்டாக உங்களுக்கு டிஃபர் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது சம்டைம்ஸ் அது கேமரா லைட்னிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் இது சேம் தான். ஸோ இதை போய்ட்டு நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டும் போடக்கூடாது. ஸோ பிங்க்கு, லைட் பிங்க், இது லைட்டாக பிங்க் கலந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேம் தான்.
சம்டைம் இந்த லைட்னிங் சம்மந்தமான டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். அது மட்டும் ஆப்ஷனல். ஸோ கலர் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அதுமாரி டோட்டலாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா நோ கொடுங்க. ஸோ இது மைல்டு தான் தெரியுது, லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எஸ் கொடுக்கலாம். அந்த கலர் போக மீதி எல்லாமே ஒத்து போகுது, கலர் லைட்டாக வேரியேஷன் தெரியுது, அதனால் அப்படி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் பண்ணணும். சரியா? மேக்கப் ஐட்டமும் உங்களுக்கு இதேமாரி பார்க்க முடியுதுன்னா பண்ணுங்கள். ஸோ இதுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் அதனால் அப்ரூவ் சப்மிட் பண்ணிடுறேன். இதேமாரி தான் பண்ணணும். ஸோ இதே கான்செப்டில் நீங்கள் இந்த இடத்துல பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே என்ன ஆகுதுன்னா 2-3 இமேஜ் கொடுத்துட்றான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நிறையா இமேஜ் கொடுக்குறான். ஸோ இதில் எதை கம்பேர் பண்ணணும்? சம்டைம் இந்த கலர் வேரியேஷன் இங்கேயே இருக்குது. இப்போதைக்கு இது பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்தமாரி நீங்கள் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் இந்த எட்ஜில் இந்த டிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள். சாரி, இந்த இடம் கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அது கொஞ்சம் நேராவாக இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் இதில் ஃபேஷன் ப்ராடக்ட்டில் மேக்கப் ஐட்டமில் பார்க்க முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். இல்லை அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு அடுத்த இமேஜஸ்க்கு போயிடுங்க. புரியுதா? ஸோ ஃபேஷன் ப்ராடக்ட்டில் இதான் விஷயம். இப்படி தான் பண்ணணும். ஸோ ஃபுட்வேர் ஈஸியாக இருக்குது. நான் ஃபுட்ஸ் தான் இது மட்டும் தான் பண்ணுறேன். ஷூ, ஃபுட்வேரு, அப்புறம் ஸ்பெக்ஸு, அதாவது ஆப்டிக்கல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வரும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுதான் நான் பண்ணுறேன். அதேமாரி இதில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா இன்ஸ்டன்ட் ரிஜெக்ட். நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் ரிஜெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த ஃபேஷன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்தமாரி ரிப்பீட்டட் ஐட்டம் வரும்போது நீங்கள் அங்கே மாற்றி மாற்றி நீங்கள் ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அப்படியே ஏஐ வச்சு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி டப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணுறோன்ற பட்சத்தில் இவங்க மேனுவலாக தான் இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால் டைம் எடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஹிட் வந்து பெண்டிங்கில் இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அப்ரூவ் ஆகிடும். ரிஜெக்ட் எப்போ ஆகும்னா நீங்கள் தப்பு பண்ணினா இன்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன் ஆகிடும். சரியா? அதனால் பெண்டிங்கில் இருக்குது பார்த்துட்டு பண்ணேன், அறுதான் அப்ரூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு பண்ணலாம். நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் பெண்டிங்கில் இருந்தால் நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு இமேஜ் இருக்குன்னா கூட டக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணுறக்கூடாது. எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் அந்த இமேஜை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு இமேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லா இமேஜஸும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறக்கூடாது. ஏன்னா ஈவன் அந்த கடைசி இந்த ஹீல்ஸுக்கு பின்னாடி கூட ஸோ இந்த இடத்துல கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரலாம். இந்த இடத்துல ஸோ இங்கே திடீர்னு கலர் மாறும். இந்த இடத்துல மட்டும் கலர் மாறும். அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ச்சு பை இன்ச்சு பார்த்து தான் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, இங்கே அந்த ஸ்டிக்கர் இல்லை. தெரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் இது டிஃப்ரெண்ட்டு. இதை நீங்கள் சேம்னு போடக்கூடாது. சரிதா? ஸோ இதுமாரி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும். நீங்கள் இதை இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா சேம்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. புரிஞ்சுதா? பட் உள்ளே எழுதியிருக்கிற எழுத்து, லோகோ, சிம்பிள் எல்லாமே செக் பண்ணணும். இன்ச்சு பை இன்ச்சு பார்க்கணும். இது கூட டிஃப்ரென்ஸ் தான். பாருங்க, இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே ஸ்டிக்கர் ஒட்டலை. இன்னும் புரிஞ்சுதா? ஸோ டீட்டெயில்டாக இதுமாரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரிஜெக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக ஆகும். ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த ஃபேஷன் ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஈஸியும் கஷ்டமும் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ப்ராடக்ட்டு ஈஸியாக இருக்குது. நான் இதை மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதுமாரி செலக்டிவாக எடுத்து பண்ணுறதுனா பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திகேயன்.